அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் பர்ஃபெக்ட் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பயங்கர சாஃப்டாக ஃப்ளாட் டாப்போடு இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். மைதா 68 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் 4 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர் 2 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தடவை 3 தடவை அரைச்சிக்கலாம். ஒரு தடவை அரைச்சிக்கிட்டாலும் போதும். கட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை உடச்சி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு விக்ஸ் வச்சு இந்த அரைச்ச மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட வெண்ணிலா எசன்ஸ் 5 ml ஊற்றிக்கிறேன். பட்டர் எசன்ஸ் 3 ml ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம முட்டையை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே டாப் ஸ்பீடுக்கு போயிடக்கூடாது. சுகர் 75 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் முட்டை ஃபோமியாக வந்ததுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்டர்வெல் விட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நம்ம போட்டுட்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸாக ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம முட்டை எப்படி ஃபோமியாக பீட் ஆகி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஜுவலாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். நான் பீட்டரை முன்னும் பின்னுமா நகர்த்தி முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவேன். சில பேர் சர்க்குலராக பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்களும் பண்ணலாம். நம்ம எந்த டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே டைரெக்ஷனில் பீட் பண்ணிட்டு வரணும். இப்போ லாஸ்ட்டாக முடிகிற டைமில் ஓரங்கள்லையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி நல்லா ஃபோமியாக வந்துடும். நம்ம முட்டை பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஃபோமியாக வந்தால் தான் கேக்கோட ஸ்பஞ்சும் சாஃப்டாக வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாவை மொத்தமாக உள்ளே கொட்டிட்டோன்னா பொங்கி வந்த முட்டை அமுங்கிரும். பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒன்று ஸ்பேச்சுலா இல்லைன்னா விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதாவது சென்டரில் ஒரு கட் பண்ணிவிட்டு சுற்றி அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுப்போம். அதுதான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். இதே மெத்தட் தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி மிக்ஸ் பண்ணி வரணும். நம்ம ஃபஸ்ட்டு உள்ள மாவு ஆட் பண்ணோம்ல, அது எல்லாமே கலந்ததுக்கப்புறம் 2வது மாவு ஆட் பண்ணணும். பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த டைமில் நான் 30 ml பால் 30 ml ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதை மொத்தமாக உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலையும் எண்ணெயும் இதில் ஆட் பண்ண உடனே அது பவுலோட அடியில் போயிடும். அதனால அடியிலிருந்து எடுத்தும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மீதி இருக்க மாமையும் சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்பஞ்ச் கேக் சாஃப்டாக வருதா இல்லை ஹார்டாக வருதான்றது நம்ம பண்ணுற மெத்தடை பொறுத்து தான் இருக்குது. ஒரு ஸ்டெப்பையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பொறுமையாக பண்ணோன்னா கண்டிப்பாக கேக் ஸ்பாஞ்ச் கரெக்டாக வரும். இப்போ நான் ஒரு 6 inch ரவுண்ட் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டுக்கிட்டேன். இந்த பேட்டரை எல்லாமே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் வேகிறதுக்கு 30 minutes 160 degree செல்சியஸில் வச்சா நீங்கள் பார்த்த மாதிரி ஃப்ளாட் டாப்பாக அழகான ஸ்பஞ்ச் கேக் ரெடி ஆகிடும். நம்ம பவுலில் இருந்து பேட்டரை டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பவுலில் இருக்க எல்லா பேட்டரியுமே வலிச்சு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லைன்னா ஸ்பஞ்சோட ஹைட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வீட்டுக்கு செய்கிற கேக்காக இருந்தால் பரவாயில்ல. நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும்போது 3 லேயருக்காக கட் பண்ணோன்னா அந்த சைஸ் நமக்கு கிடைக்காது. இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணி கேக் பேக் பண்ணிங்கன்னா 1/2 kg விப்ட் க்ரீம்க்கான ஸ்பஞ்ச் கேக் ரெடி. இதை வச்சு தான் 1/2 kg கேக் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது பேட்டரில் இருக்க ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம டேபிள் டாப் மேலே ஒரு 5-6 டைம்ஸ் தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூயர் யூஸ் பண்ணி கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 160 degree செல்சியஸில் 30 minutes ஓடிஜியில் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். கேக் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். நம்ம கேக் வெந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஸ்க்யூயர் எடுத்து உள்ளே குத்தி பார்த்தோன்னா ஸ்க்யூயர் நீட்டாக க்ளீனாக வரணும். எப்படி நம்ம இட்லிக்கு பார்ப்போம் அது மாதிரி. கேக்கு சூடு ஆறிடுச்சு. ஃபுல்லாக ஆறல, லைட் சூடாக இருக்கும்போதே நான் கத்தி உள்ளே விட்டு ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் சைட்ஸை.
இப்போ டின்னை அப்படியே கமத்தி ஒரு 4-5 தட்டு தட்டினா கேக்கு தன்னால் வெளியே வந்துடும். எப்படி சூப்பரான கேக் ரெடியா? ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த கேக்கு. இந்த கேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் 1/2 kg whipped cream கேக் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 kg பண்ணணுன்னா அப்படியே 2 times மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இன்க்ரீடியன்ஸை. 2 kgs 3 kgs எவ்வளோவா இருந்தாலும் இதே இன்க்ரீடியன்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.